திரு செம்மலை, இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுகவிற்கு 0 to 2 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. உங்களோட கருத்து? அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்லப்படுவது முற்றிலுமாக நடைமுறையிலே சாத்தியமானதும் இல்லை. 2009 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தவறாகவும் இருக்கிறது. ஆனால் 2024 பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் வெற்றி கணக்கு லாபத்தில்தான் நிச்சயமாக துவங்கும். காரணம், 2019 மக்களவைத் தேர்தலிலே எங்களுக்கு இப்பொழுது ஒரு இடம் கூட இல்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எத்தனை இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றாலும் அது எங்களுக்கு லாபம்தான். அதேபோல் 2019 நாங்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் 19.4. அதேபோல் திமுக 33.5. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நிச்சயமாக எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடும். ஆக எத்தனை சதவீதம் கூடினாலும் அது எங்களுக்கு லாபம்தான். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த 2024 தேர்தலில் எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றாலும் அது எங்களுக்கு லாபமாகத்தான் இருக்கும். எத்தனை சதவிகிதம் வாக்குகள் கூடுதலாக பெற்றாலும் அது எங்களுக்கு லாபமாகத்தான் இருக்கும். இதை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் சொன்னால், தேசிய அளவிலே கூட என்டிஏ கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணி என்று பல கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார்கள். அதேபோல் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய கூட்டணி அமைத்து பல்வேறு கட்சிகளை இணைத்து தேர்தலை போட்டியிடுகிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் சுய பலத்தோடு, எங்களுடைய சொந்த பலத்தோடு தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கிறோம். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே எங்களுக்கு லாபத்தில் தான் எங்களுடைய வெற்றி கணக்கு. சுய லாபத்தில் அல்லது சுய பலத்தோடு தான் இந்த தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா, அந்த சுய பலத்திற்கு வெற்றி என்பது சாத்தியமில்லாதது அப்படின்றத எதிர்பார்த்தே தான் களத்தை சந்திச்சதா அதிமுக? இல்லை, அப்படி இல்லை. அதாவது எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 தேர்தலைத்தான் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். எங்கள் இலக்கு அதுவாகத்தான் இருக்கிறது. எனவே இப்பொழுது ஒரு 30% வாக்கு சதவீதம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படி 30% வாக்குகளை நாங்கள் இப்பொழுது எட்டுகிற போது 2026 தேர்தலிலே அந்த சதவீதத்தினுடைய இலக்கு நிச்சயமாக 40 எட்டும் என்று கருதுகிறோம். காரணம், திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் கட்டண உயர்வு, வரி உயர்வு, அதே போல் மற்ற பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் பழக்க வழக்கம், அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் என்கிற அது எங்களுக்கு நிச்சயமாக அந்த தேர்தலில் சாதகமாக இருக்கும். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் 2 தேசிய கட்சிகளையுமே நாங்கள் சமதூரத்தில் தான் வைத்து பார்க்கிறோம். காரணம், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல எந்த தேசிய கட்சிகளுமே நாட்டினுடைய மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற கட்சிகளாகத்தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. எனவே ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்களைப் போல தான் என்டிஏவும் இருக்கிறது, அதே போல் ஐஎன்டிஏ கூட்டணியும் இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு காரணம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும் தமிழ்நாட்டுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு கட்சியாகத்தான் எங்களுடைய இயக்கம் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே மக்களவையிலே நாங்கள் பணியாற்றுவோம். அந்த வகையில் தான் இந்த தேர்தலை நாங்கள் அணுகியிருக்கோம்.